அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனியம்மாள். எனக்கு தற்போது 30 வயது ஆகிறது. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தேனோடை நகரில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் ராஜேந்திரன். அவருக்கு 55 வயது ஆகிறது. எனக்கும் என் கணவனுக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வித்தியாசம். எனக்கு 20 வயது இருக்கும்போதே என்னுடைய கணவர் 3வதாக திருமணம் செய்து கொண்டார். ஆம், நான் அவருக்கு 3வது மனைவி. என் கணவனான ராஜேந்திரன் கூழ் வியாபாரம் செய்து வருகிறார். இதனால் அவர் நாள்தோறும் என்னுடைய வீட்டிலேயே, அதாவது தனது வீட்டிலேயே கூழை செய்து அதனை அவருடைய பைக்கின் மூலமாக தேனோடை பகுதியிலிருந்து காவிரிப்பட்டினத்துக்கு எடுத்துச் சென்று அதனை விற்பனை செய்து வருவார். என் கணவனான ராஜேந்திரனின் முதல் மனைவியின் பெயர் ஜெயா. அவருக்கு 45 வயது ஆகிறது. அவருடைய 2வது மனைவி தவமணி. அவருக்கு 38 வயது ஆகிறது. நான் அவருக்கு 3வது மனைவி. எனக்கு தற்போது 30 வயது ஆகிறது. என் கணவனுக்கு அவருடைய 2 முதல் மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவரை பிரிந்து வந்து என்னை 3வதாக அவர் திருமணம் செய்து கொண்டார். எனக்கு 20 வயது இருக்கும்போதே என்னை 3வதாக திருமணம் செய்து கொண்டார். தற்போது எனக்கும் ராஜேந்திரனுக்கும் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் எனக்கோ இன்னும் குழந்தைகள் இல்லை. என் கணவனான ராஜேந்திரனின் முதல் மனைவியான ஜெயாவுக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருக்கிறார்கள். என் கணவனின் 2வது மனைவியான தவமணிக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்கிறார்கள். எனக்கோ எந்தவிதமான குழந்தையும் இல்லை. என்னுடைய கணவன் அவருடைய 2 சக்கர வாகனத்தில் தினமும் கூழ் வியாபாரத்திற்காக அதிகாலையிலேயே வீட்டிலிருந்து கிளம்பியவர் எடுத்துச் சென்ற கூழை காவிரிப்பட்டினத்தில் விற்றுவிட்டு தான் மீண்டும் வீட்டுக்கு வருவார். சில நேரங்களில் அவர் மதிய நேரத்திலேயே அனைத்து கூழ்களையும் விற்றுவிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். சில நேரம் மாலையாகும், சில நேரம் இரவாகும். அவர் காலையிலேயே எடுத்து செல்லும் கூழ் அனைத்தையுமே வியாபாரம் செய்துவிட்டு தான் மறுபடியும் வீட்டுக்கு வருவார். இப்படியே என்னுடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் எனக்கு என்னுடைய உறவினரான கனகமுட்லு அருகே உள்ள மேலேரி குட்டாய் கிராமத்தை சேர்ந்த குமார் என்ற 33 வயது நபருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது. குமார் செங்கல் வியாபாரம் செய்து வருகிறார். குமார் செங்கல் வியாபாரம் செய்வதால் அவருக்கு நிறைய நபர்களுடன் பழக்க வழக்கமும் இருந்தது. நிறைய வீடு கட்டும் இன்ஜினியருடன் அவர் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். இதனால் அவருக்கு நல்ல வியாபாரமும் நடந்தது. கை நிறைய காசும் புரளியது. அதனால் அவர் அடிக்கடி எனக்கும் கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்தும் வந்தார். பொதுவாக 30 முதல் 40 வயது இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் ஒரு பெண்ணுக்கு அதிக உடல் சுகம் தேவைப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சமயத்திலோ என் கணவனுக்கு 55 வயது ஆகிறது. அப்போது 30 வயது இருக்கும் நான் அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்வேன்? அந்த சமயத்தில்தான் எனக்கு என்னுடைய உறவினரான குமாருடைய அறிமுகம் ஏற்பட்டது. என்னுடைய உடல் தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வதற்காக நான் குமாருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். என்னுடைய கணவனுக்கும் 55 வயது ஆகிவிட்டது. நானும் உடல் தேவைக்காக ஏங்கியிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்ட குமாரும் என்னுடன் நெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டார். என்னுடைய தேவையையும் அவர் அடிக்கடி பூர்த்தி செய்தும் வந்தார். என் கணவனும் அதிகாலையிலேயே வியாபாரத்துக்கு சென்று விடுவதால் எங்களுக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லை. எனக்கு குழந்தையும் இல்லாததால் இதனை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு குமாரை நான் அடிக்கடி தினமும் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருந்தும் வந்தேன். இப்படியே நாட்களும் சென்றது. என்னுடைய தகாத உறவு ஒரு நாள் என் கணவனுக்கு தெரியவும் வந்தது. நான் அடிக்கடி என்னுடைய உறவினரான குமாருடன் உல்லாசம் அனுபவித்து வருகிறேன் என தெரிந்ததும் என் கணவனான ராஜேந்திரன் என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார். நானும் அப்போது அமைதியாகவே இருந்தேன். அதன் பிறகு என்னால் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. இதனால் என்னுடைய உடல் தேவைக்காக நான் மீண்டும் குமாருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். என் கணவனுடைய பேச்சை நான் கேட்காமல் மீண்டும் என்னுடைய தகாத உறவை நான் தொடரவும் ஆரம்பித்தேன். பழையபடியே குமாரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து நான் அவனுடன் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தேன். இது மீண்டும் என் கணவனுக்கு தெரிந்து அவர் ஆத்திரமடைந்து என்னை அடிக்கவும் ஆரம்பித்தார். முதல் முறை என்னுடைய தகாத உறவு தெரிந்த அவர் என்னை கண்டிக்க மட்டுமே செய்தார். ஆனால் அவருடைய பேச்சை கேட்காமல் மீண்டும் நான் தகாத உறவை தொடர்ந்ததால் கோபமான அவர் என்னை அடிக்கவும் ஆரம்பித்தார். இதனால் நான் இது குறித்து என்னுடைய கள்ளக்காதலான குமார், என்னுடைய உறவினரான குமாரிடம் இது குறித்து தெரிவித்தேன். என்னுடைய கணவர் நம்முடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் வரை நம்மளால் தம்முடைய தகாத உறவை தொடர முடியாது. நம்மளால் நிம்மதியாக உல்லாசமாக இருக்கவும் முடியாது. அவர் உயிரோடு இருக்கும் வரை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அவரை கொன்றுவிட வேண்டும், அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என நான் என்னுடைய காதலான குமாரிடமும் தெரிவித்தேன். மேலும் நான் என்னுடைய கணவனான ராஜேந்திரன் அதிகாலையிலேயே கூழ் வியாபாரத்துக்கு கிளம்பி விடுவார். அதனால் அவர் தினமும் என்னுடைய வீட்டிலிருந்து காவிரிப்பட்டினம் சென்றுதான் கூழ் வியாபாரம் செய்வார். அதனால் அவர் போகக்கூடிய வழியில் எந்த இடத்தில் வைத்து அவரை கொலை செய்ய ஏதுவாக இருக்கும் என அவரை நோட்டமிட வேண்டும் எனவும் நான் கூறினேன். இதனால் குமார் அவருடைய நண்பர்கள் 2 அழைத்து தினமும் என்னுடைய கணவனான ராஜேந்திரனை கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். எந்த இடத்தில் ராஜேந்திரனை கொலை செய்ய வசதியாக இருக்கும், எந்த இடத்தில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் என அவரை 2-3 நாட்கள் நோட்டமிட்டனர்.
அதன் பிறகு ஒரு இடத்தையும் தேர்வு செய்தார்கள். இதற்காக என்னுடைய காதலனான குமார் அவருடைய நண்பர்களான கூலிப்படையை சேர்ந்த தேனோடை நகரைச் சேர்ந்த பவுன்ராஜ் வயது 25, குட்டூர் வடிவேலு வயது 25, ரகு வயது 23, கவட்டையன் என்கிற பார்த்திபன் வயது 25, கீழ்புத்தூர் பகுதியை சேர்ந்த சதீஷ் வயது 19, மலையாண்டி அள்ளி பகுதியை சேர்ந்த திருப்பதி வயது 25 ஆகியோருடன் வேங்கை நகரில் வைத்து என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இதனால் அதிகாலையிலேயே என் கணவன் கூழ் வியாபாரத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே என்னுடைய கள்ளக்காரன குமாரும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து வேங்கை நகரில் என் கணவனுக்காக பதுங்கியிருந்து காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக வந்த என் கணவன ராஜேந்திரனை அவர்கள் வழிமறித்து அவரை கட்டையால் கொடூரமாக தாக்கி அவரை அடித்து உதைத்தார்கள். அவருடைய அலறல் சத்தத்தை கேட்டு அங்கிருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். அப்போது அங்கு இருந்தவர்கள் வருவதை பார்த்து என்னுடைய காதலனும் அவருடைய கூட்டாளிகளும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் துடித்து கொண்டிருந்த என்னுடைய கணவன ராஜேந்திரனை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாம் மீட்டு அவரை உடனடியாக காவிரிப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அங்கு என்னுடைய கணவன ராஜேந்திரனை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தார்கள். இந்த தகவலை அறிந்து உடனடியாக காவிரிப்பட்டினம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று உயிரிழந்த என்னுடைய கணவன ராஜேந்திரனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தார்கள். இந்த கொலை குறித்து அறிந்த ராஜேந்திரனின் முதல் மனைவி அவருடைய மகனான அர்ஜுனன் காவிரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவிரிப்பட்டினம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான வெங்கடாச்சலம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். ராஜேந்திரனை அடித்து கொலை செய்தவர்கள் யார், எதற்காக அவரை கொலை செய்தார்கள், கூழ் குடித்த வகையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது தகராறா அல்லது வியாபார ரீதியாக ஏதாவது தகராறா என்ற பல்வேறு கோணங்களிலும் விசாரணை நடத்தினார்கள். மேலும் ராஜேந்திரனை 5-6 மர்ம நபர்கள் சேர்ந்துதான் கட்டையால் அடித்து கொலை செய்தார்கள் எனவும் அவர்கள் அனைவருக்குமே 30 வயதுக்கு கீழ்தான் இருக்கும் எனவும் அவர்கள் அனைவருமே இளம் வயது வாலிபர்கள் எனவும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் போலீசாரிடம் தெரிவித்தும் இருந்தார்கள். அப்படி அந்த அளவுக்கு ராஜேந்திரனுக்கு ஏது இவ்வளோ பெரிய பகை, ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து அவரை அடித்து கொலை செய்திருக்கிறே என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை துவங்கினார்கள். இதனால் இளம் வயது வாலிபருடன் ராஜேந்திரனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் எனவும் யோசித்தார்கள். அதே சமயம் 30 வயதான என்னிடமும் போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டார்கள். போலீசாரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது நான் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசாருக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர்கள் நடத்திய தீவிரமான விசாரணையில் நான் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டேன். பயத்தில் அனைத்தையும் தெரிவித்து விட்டேன். எனக்கும் என்னுடைய உறவினரான குமாருக்கும் தகாத உறவு இருந்தது. இதை என்னுடைய கணவர் கண்டித்தார். இதனால் அவரை கொலை செய்ய நான் எண்ணினேன். இதை என்னுடைய காதலான குமாரிடம் தெரிவித்தேன். அவர்தான் அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து கூலிப்படைகளுடன் சேர்ந்து அதிகாலையிலேயே வேலைக்கு செல்லும் என் கணவனை வழிமறித்து கட்டையாலையை அடித்து கொலை செய்தார் எனவும் நான் தான் அவருடைய கணவர் வீட்டிலிருந்து கிளம்பும் தகவலை என் காதலனிடம் தெரிவித்தேன் எனவும் அவர் நண்பர்களுடன் சேர்ந்து அவரை அடித்தே கொலை செய்து சாலையோரமாக தூக்கி வீசிவிட்டு சென்று விட்டார் எனவும் நான் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தேன். அதைத் தொடர்ந்து போலீசார் தலைமறைவாக இருந்த என்னுடைய காதலனையும் அவருடைய நண்பர்களையும் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி அவர்கள் அனைவரையும் கைதும் செய்தனர். அதன் பிறகு எங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர். தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கும் என்னுடைய கணவனை கொலை செய்த பாவத்திற்காக தற்போது நான் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.